தெரியுமா? தெரிஞ்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட் யூஸ் பண்ணது ஆப்ரேட் பண்ண ஆன் பண்ணவோ இல்லை ஆஃப் பண்ணவோ ஒரு ஆள் தேவை. சில நேரத்தில் அதை ஆப்ரேட் பண்ண வந்து ஆன் பண்ண விட்டே போகிறதுனால நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகுது. அது ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் போகுது. அதனால் நாங்கள் எல்லாம் எங்கள் டீம்லாம் சேர்ந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட் கண்டினியூவாக லைட் ஏறியதுனால வந்து எலக்ட்ரிசிட்டி ரைஸ் ஆகுது. அதனால நிலக்கரியும் கிடைக்கல, எலக்ட்ரிசிட்டி ரைஸ் ஆகுது. லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஹை எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியோட இருக்கிறதுனால நமக்கு காசு அதிகமாகுது. நைட்டில் வந்து நம்மளுக்கு அந்த விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, நம்மளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றாங்க. நைட்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க. அதனால தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட் இருக்குது. சொல்யூஷன் இன்ஃபர்ட் சென்சார்ஸ். இன்ஃபர்ட் சென்சார்ஸ் அப்படின்னா ரோட்டில் போகும்போது வெஹிக்கல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சென்ஸ் பண்ணி லைட் ஏரியா வைக்கிறதுக்காக தான் இன்ஃபர்ட் சென்சார். யூவி சென்சார் எதுக்காகனா நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கு ஒரு அளவுக்கான பிரைட்னஸ் தேவைப்படும், காருக்கு ஒரு அளவுக்கான பிரைட்னஸ் தேவை. அதை சென்ஸ் பண்ணி யாருக்கு எந்த அளவுக்கான பிரைட்னஸ் தேவையோ அதை எரிய வைக்கிறதுக்காக தான் யூவி சென்சார். சவுண்ட் சென்சார் எதுக்கு அப்படின்னா அன்யூஷுவலான சவுண்ட் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா ரோட்டில் தூரத்துலேயே வரணும். ஏதாச்சும் அனிமல்ஸோடைய உறுப்பினர் சத்தம் கேட்டுச்சுன்னா அதை முதலே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் சவுண்ட் சென்சார். சோலார் பேனல் எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்காகவும் எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் ஆகாமல் அது இருக்கிறதுக்காக தான் சோலார் பேனல். தேங்க்யூ. மெட்டீரியல்ஸ் நீடட் UV sensor, sound sensor, infrared sensor.